தற்போதைய செய்தி. சீமான் வீட்டின் காவலாளி கைது. தமிழக வெற்றிக் கழகம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. சீமான் வீட்டில் அத்துமீறி நுழைந்து அவரது காவலாளியை இழுத்துச் சென்று கைது செய்திருப்பது வருத்தமளிப்பதாகவும், சீமான் வீட்டில் இல்லாத போது சீருடை இல்லாத காவலர்கள் அவரது வீட்டிற்கு அருகே சீமான் வீட்டில் காவலில் இருந்த முன்னாள் இராணுவ வீரர் மீது தாக்குதல், பத்திரிகையாளர்களை ஒருமையில் திட்டி மிரட்டல், இதையே நாங்கள் பாசிச செயல்பாடு என்கிறோம் என தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை பரப்பு இணை செயலாளர் தெரிவித்திருக்கும் அண்மை செய்தி இது. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டின் காவலாளி கைது செய்யப்பட்ட சம்பவத்திற்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகி லயலோ மணி கேள்வி எழுப்பியிருக்கும் அண்மை செய்தி குறித்த உடனடி தகவல்களுடன் நம்முடன் இணைகிறார் குமுதம் செய்தியாளர் சுப்பிரமணியன். சீமான் வீட்டின் காவலாளி கைது தொடர்பாக தமிழக வெற்றிக் கழகம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. உங்களோட கூடுதல் விவரங்களை தரலாம். தமிழக வெற்றி கழகத்துடைய கொள்கை பரப்பு இணை செயலாளர் லயோலா மணி எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார். இன்று சீமான் வீட்டில் நடந்த நிகழ்வு குறித்து கண்டனம் தெரிவிக்கும் வகையில் அந்த பதிவு இருக்கிறது. நாம் தமிழர் சீமான் அவர்களின் மீது சில முரண்பாடுகள் எங்களுக்கு இருந்தாலும் அவர்களின் மீதான புகார் தொடர்பான விசாரணைக்கு காவல் நிலையத்தில் ஆஜராக நீலாங்கரை வீட்டு காவலர்கள் ஒட்டிய சம்மன் மற்றும் அதன் பிறகு அந்த சம்மனை கிழித்த சம்பவம் தொடர்பாக சீமான் அவர்கள் அத்துமீறி நுழைந்து அவரது காவலாளி இழுத்து சென்று கைது செய்திருக்கும் காட்சி வருத்தம் அளிக்கிறது. சீமான் அவர்கள் வீட்டில் இல்லாத போது அவர் மனைவி குடும்பத்தினர் சரியாக இருக்கும் நிலையில் சீருடை இல்லாத காவலர்களுடன் வந்து காவல்துறை அதிகாரி சீமான் வீட்டில் பாதுகாவலராக இருக்கக்கூடிய முன்னாள் ஓய்வு பெற்ற ராணுவ வீரரை தாக்கியதும், அதை ஒளிப்பதிவு செய்த பத்திரிகையாளர்கள் மீது உரிமைகள் திட்டியதும், இதைத்தான் நாங்கள் பாசிச செயல்பாடு என்கிறோம். நாள்தோறும் தமிழ்நாட்டில் நடக்கும் கொலைகளை தடுக்கவும், பெண்களுக்கு எதிரான வன்முறையை நீதிமன்றங்கள் சுட்டிக்காட்டியும் தடுக்க காலதாமதமாகும் காவல்துறை சீமான் விவகாரத்தில் இவ்வளவு காட்டமாக அணுக வேண்டிய தேவை ஏன் வந்தது என்ற கேள்வியை லயோலா மணி வெளியிட்டிருக்கிறார். சுப்பிரமணியன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி.